முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நாளின் போதனைகள், ஆராதனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து அவரை மகிமைப்படுத்தி பாடி அவரை ஆராதனை செய்வோமாக. வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களை மீதே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. பலனும் நீ வேழைக்கும் எளியோர்க்கும் தீடனா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானான். பலனும் நீ வேழைக்கும் எளியோர்க்கும் தீடனா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானான். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு தடவை சொல்லுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று போராட்டம், சோதனை, இந்த அவமானம் கோரமாய் வந்து கிருபையில் நிலைக்க கிருபை தந்தார். எஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். போராட்டம், சோதை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தால் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தால் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லும் முள்ளும் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. கல்லும் முள்ளும் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. எல்லையிலா எதிர் எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையிலா எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்வோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்பிட சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே.
முகமுகமாகவே காண்போமே அவர், யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவர், யுக யுகமாகவே வாழ்த்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு, சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. தொடர்ந்து சொல்வோம். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே, துதிப்பர பாத்திரம் தூயவரே இயேசுவே. எஸ், ஹல்லேலூயா. அவர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே, துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே, துதி பெற பாத்திரராம், துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை அன்றி, இயேசுவை அன்றி வேறொருவர் காசினி உண்டோ சொல் மனமே. இயேசுவை அன்றி வேறொருவர் காசினி உண்டோ சொல் மனமே. நேசரின் அன்பை என்றும் உணர்ந்து தாசனாய் அவர் பாதத்தில் இருந்து துதி செய் நீ மனமே, துதிகளை பாடிய, துதி பெற பாத்திரராம், துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை. சேர்ந்து செல்வோம். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடி, துதி பெற பாத்திரராம், துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவை. எஸ், தொடர்ந்து அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். சொல்வோம். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாகினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாகினார். மனுமாக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்று இகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போல் ஐயா என்றும் கண்டதில்லை. கர்த்தனே, நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க முடியும். எல்லாம் கர்த்தருடைய அன்பை ருசித்த எல்லாரும் கரங்களை தட்டி. என் துணையானி, சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார், உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை
ராஜனே உம்மை பாடக்கூடுமோ ஜீவனை உமார் அழைக்கின்றேனே உம்மை போல் ஐயா என்று கண்டதில்லை கர்த்தனே என் துணையாய் நித்தமும் என் நிழலானே கர்த்தனே என் துணையாய் நித்தமும் நித்தமும் என் நிழலானே கர்த்தனே என் துணையாய். தொடர்ந்து நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவா அரசாள் தேவனை உயர்த்துவோம் சொல்வோம். உம்மை போல தேவன் ஒருவரை நான் கண்டதில்லை. எல்லாம் சேர்ந்து நின்று சொல்லுவோமா? ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் உமதே ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் உமதே ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே சொல்லுவோமா? வல்லமாய் மாட்சிமாய் உமதே ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் ராஜாதி ராஜாதி ராஜாவா அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தேவனே உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே இரக்கம் முருக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே சொல்லுங்க. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே இரக்கம் முருக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் உமதே ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் ராஜாதி ராஜாதி ராஜாவா அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை ராஜாதி ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே சொல்லுங்க. ராஜ்யம் வல்லமாய் மாட்சிமாய் உமதே ராஜ்யம் மாட்சிமாய் ராஜாதி ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர் உம்மை போன்ற தேவன் இல்லை உம்மை போன்ற கர்த்தர். ஆம் தேவ ஜனங்களே, அவரை போல யாருமே கிடையாது. அன்பு செலுத்த, கிருபை அளிக்க, உதவி செய்ய, அடுத்து தயவு பாராட்ட அவரை போல யாருமே கிடையாது. தொடர்ந்து இந்த ஆண்டவரை நீங்கள் இறுக பட்டு கொள்ளுங்க. எல்லாம் ஜெயமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியங்களை குறித்ததான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதன் மூலமாக இணைக்கப்பட்டவர்கள் ஆயிரம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில்
அல்லது காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை அதிசயத்தை அவர் செய்வார். கர்த்தர் நிச்சயமாக நன்மையானதை தருவார். எனவே அந்த குறித்த அறிவிப்பை கவனிக்கிறீர்களா? ஆம் தேவ ஜனங்களே, உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக மிகுந்த தாழ்மையுடன் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நன்மையானதை உங்கள் வாழ்க்கையில தருவாராக. தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், வேதம் எழுதப்பட்ட காலத்தில் அதிகாரங்கள் கிடையாது, வசனங்கள் கிடையாது. ஸோ ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் இருந்துச்சு. என்றைக்குமே நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அது சொல்ல முழுமையாக படிக்கணும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்ன்னு சொல்லப்பட்டு கடிதங்கள். உங்களுக்கு ஒரு லெட்டர் வருதுன்னா அதில் பிட்டாவாக படிப்பீங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப், அடுத்த நாளுக்கு ஒரு பேராகிராஃபாக படிப்பீங்க. இல்லை, அற்ற ஸ்டெச் உட்கார்ந்து அதை படிக்கிற மாதிரி நம்ம வேதத்தின் நிருபங்களை அப்படி வாசிக்கிறது நல்லது. இப்போ 15ஆம் தேதி நமக்கு லீவ் வருது அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு அற்ற ஸ்டெச் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் நிறைவான பலன்கள் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லது நீங்கள் ஆங்கில வேதாகமங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக வாசிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு தலைப்பு போட்டு எதுலேருந்து எது வரைக்கும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. அது அந்த பகுதியை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அந்த பகுதி என்னத்தை தான் சொல்கிறது என்பதை நீங்கள் மிகுந்த கிளியராக கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எதை குறித்து இந்த பகுதியிலே ஏசாயா சொல்கிறார் என்றால், வேறே தேவன் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது வேறே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றார். அது வேறே கடவுள் இல்லை, ஒருவரே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்லி திருமுறையில் சொல்லியிருக்கிறார். ஒரே தேவன் தான். சிலர் சில விஷயங்களை கடவுளாக மாற்றுவதற்காக பிரயாசப்படுறாங்க, செய்கிறாங்க. இதான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பெரிய வெற்றிக்கு பின்பதாக நினைவு தூண்கள் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நினைவு தூண்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அது நினைவுக்காக வைக்கப்படும். பின்பதாக அது அப்படியே ஒரு வளர்ச்சி பெற்று 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 மனித ஒரு ஆவி உள்ளே வந்ததினாலே என்னாச்சு, அதுவே கடவுளாக மாறின சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்களை கடவுளாக வணங்குகிற காலத்தில் பார்க்கிறோம். அப்படிலாம் பார்த்தா சிம்சோனுக்கெல்லாம் நம்ம பெரிய கோயில் கட்டியிருக்கணும், தாவீதுக்கெல்லாம் பெரிய கோயில் கட்டியிருக்கணும். பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க, கரடியை கொன்னவங்க, சிங்கத்தை கொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம மனுஷரே தெய்வங்களாக நம்ம சித்தரிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் ஒருவரே தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. 10 கட்டளையில் முதலாவது கட்டளை என்ன சொல்லப்பட்டு, என்ன என்று உங்களுக்கு வேறே தேவர் உண்டாக்கணும். கரங்களை வைத்து வரவேற்று பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விக்கிரக ஆராதனை என்பது ஏதோ ஒன்றை உருவாக்கி வணங்குறது மாத்திரமல்ல, தேவனை தவறாக சித்தரித்தலே விக்கிரக ஆராதனை. வேத போதனைகளை தவறாக சித்தரித்தல் விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. விக்கிரம்னா ஒன்று இருக்கிறத வச்சு, ஒரு கல்லோ ஒரு மரதமோ அது சம்பந்தமாக இருக்கிறத வச்சு தான் விக்கிரம்னு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் தேவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அது ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனை தவறாக நீங்கள் சித்தரிப்பீர்கள் என்றால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதபடிக்கு இருப்போம் என்றால் அது கூட ஒரு விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஸ்ட்ரக்சர் முதலாவது
தேவன். ரெண்டாவது நம்முடைய ஃபேமிலி அண்ட் நம்முடைய ஒர்க், இது ரெண்டையும் நேர்த்தியாக பேலன்ஸ் பண்ண கர்த்தர் நமக்கு நல்ல கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 44ஆம் அதிகாரத்திலிருந்து 46ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 6ஆம் வசனத்தின் முற்பகுதியை பாருங்க, என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று சொல்ல. கடைசி பகுதியை பாருங்க, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். வேறு ஒருவரும் இல்லை. நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் இந்த கடைசி 3ஆவது லைன்ல பாருங்க, அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. அடுத்ததாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தின் கடைசி லைன், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, என்னை தவிர. இன்னைக்கு நம்ம பார்த்து அதான் சொல்றார், அப்பா நானே உன் தேவன். இன்னைக்கு நம்முடைய கான்செப்ட் என்னன்னா அதான். இன்னைக்கு நிறைய பாட்டு பாடணும், அது கான்செப்டே அதுதான். ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் அவர் தான் நம்முடைய தேவன், அவர் தான் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவரும் ஒரு தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய கடல்களில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம நான் பார்த்ததில்லை, ஆரம்ப காலங்களில் எல்லா மதத்துக்கும் ஃபோட்டோவும் இருக்கும். ஃபோட்டோ இருக்கும், அங்கே ஒரு ஃபோட்டோ, எல்லாம் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற நிலை இல்லைங்க தேவ ஜனங்களே. ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் தான் தேவனாக இருக்க முடியும். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து வளர்ச்சிங்க பார்ப்போம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், மனுக்குலத்தை உண்டாக்கின ஆண்டவர், மனுக்குலத்துக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர், மனுக்குலத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம், இந்த உலகத்தை நீதியோடு ஆளுகை செய்யும்படியாக விரும்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மீண்டும் வரப்போகிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் என்றென்றைக்கும் தம்மோடு இருக்க சேர்த்துக் கொள்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து வளர்ச்சிங்க பார்ப்போம். அல்லேலூயா. 22ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, நானே தேவன், வேறு ஒருவர் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீங்க பாருங்க 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லைன்னு சொல்லப்பட்டு பாருங்க. வேறு ஒரு தேவன் இல்லை. இந்த கான்செப்ட் நமக்குள்ள அவரே தேவன், அவரே என்னுடைய தேவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கு. எந்த சூழ்நிலையும் அவரே என்னுடைய தேவன். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். யோபுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சவால் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்சோதரம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்படாது என்ற வார்த்தையின்படி இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தந்தார், சிறையிருப்பெல்லாம் மாற்றி போட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை குறித்து காதுகள் கேட்டதை சொந்த கண்களினால் காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை தந்தார். அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது வேறு ஒருவரும் இல்லை சொல்லப்படுகிறது. வேறு ஒருவரும் இல்லை. 3 காரியங்களை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். வேறு ஒருவரும் இல்லை. நம்பர் 1 என்ன அப்படின்னா, ராஜரீகம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை போல ராஜரீகம் பண்ண, ஆளுகை செய்ய யாருமே கிடையாது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அப்படி பெரிய தன்மையை நாம் அறிந்திருக்கிறோம். ஒம்னிஷியன்ட், ஒம்னிபொட்டன்ட், அப்புறம் என்னது, ஒம்னி பிரசன்ட், எங்கேயுமே இருக்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிற ஆண்டவர். எனவே நீங்களும் நானும் பாட்டு பாடணும். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே நம்மை ஆளுகிறார், நம்முடைய குடும்பத்தை ஆளுகிறாய், நம்முடைய திருச்சபையை ஆளுகிறார், நம்முடைய வட்டாரத்தை கர்த்தர் ஆளுகிறார், நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆளுகிறார், இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அவர் மேலிருந்து ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். He is a sovereign God. ஆளுகை செய்கிற ஆண்டவர். அதுதான் சங்கீதக்காரர் சொல்ல, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். கரங்களை வைத்து வளர்ச்சாங்க பாப்பா. அதில் பக்கத்தில் சொல்லுங்க, ஏசு உங்க கூட இருக்கிறாரு.
அதில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமே, என்றைக்குமே இருப்பார். கரங்களை வைத்து அலைச்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அடிக்கடி சொல்ற விஷயம்தான். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே அல்ல ஒரு பிசாசு பிடித்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அந்த வீட்டுக்காக நான் போய் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது எப்பயுமே அல்ல இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் பேசும்பொழுதே சாத்தானுக்கு அது சகிக்காது. அல்ல அவன் இருக்கவே முடியாது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இயேசு நாமத்தை குறித்து பாட்டு பாடுங்கல்ல. ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை உணர்றீங்களா? அல்ல சோதனை இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பாட்டு பாடணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தை குறித்த ஒரு பாடலை பாடணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம சபையில பயன்படுத்தப்படுற ஜெபம். ஒரு தடவை பிசாசு பிடிச்ச ஒரு பையனை இருந்தான். அவனுக்கு ஜெபம் பண்ண அலக்கழிச்சிட்டு இருக்கு. அப்போது ஜெபனை போட்டு ஜெபம் பண்ணுறதுக்காக ஜெபனை வந்து போல கையில் அந்த புட்டிங்க தூக்கி வீசிச்சேன். அப்போ தான் ஜெபனுடைய மேன்மையை எனக்கு தெரிஞ்சுது. சில நேரங்கள் நமக்கு தெரியாது, நல்ல விஷயங்களுடைய மேன்மை நமக்கு தெரியாது. அப்போ தான் நான் கண்ணால் பார்த்தேன். சரியா? ஸோ நம்ம விசுவாசத்துக்கு அடையாளம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த பிள்ளைக்கு பிசாசு விரட்டும் பொழுது அந்த பிசாசு அலக்கழிச்சு அவளை விட்டு அப்படியே போயிடுச்சு. ஆரம்ப காலம் ஊழியன்ல ரொம்ப சந்தோஷம். நம்ம சொல்லியும் பிசாசெல்லாம் கீழ்ப்படிதே, வெளியே போகுதே அப்படின்ட்டு. பின்பதாக அவளுக்கு ரொம்ப தமிழ் வாசிக்க தெரியாது. எனவே மொபைலில் பைபிள் வாசிக்கிறதுக்காக மொபைலை கையில் கொடுத்த பொழுது வாசிச்சுட்டு இருக்கிற திரும்ப அலக்களிக்க ஆரம்பிச்சிட்டு, திரும்ப கடந்து அவளை போட்டு அலக்களிக்கிற நேரத்தில் பிசாசு இவளை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்ன பொழுது அது போகிற நேரம் சொல்லிச்சு, நான் போகிறேன், என் ஆட்கள் நிறையா இருக்குது அப்படின்ச்சு. உடனே தான் கேட்டேன், பிசாசு ஏன் இவளுக்குள் வந்தாய்? உடனே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இவ தான் எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா அப்படின்ச்சு. அன்னிலிருந்து நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிடவே கூடாது, எனக்கு இயேசு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாரும் ஆயத்தனம் சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் ரெடியா இருக்கான், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கிறேன்னு வந்து உள்ள உட்காரதுக்கு. சோதரம் லிட்டரலாக பார்த்த விஷயத்த, இந்த கதையை நான் விடலை, நான் கண்ணார பார்த்த விஷயத்த தான் சொல்றேன். இவ தான் எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்த நிலையை பார்க்கிறோம். அருமையா தேவ ஜனங்களே, நீங்க சொல்லணும், கர்த்தர் நீர் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அல்ல தேவனை போல வேறே தேவன் இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதுதான் இந்த பகுதியில் பேசப்பட்டிருக்கிறது. என்னன்னா, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 45-13 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். Praise the Lord. He is our sovereign God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the Lord. எங்க மேலிருந்து ஆளுகை செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நீங்க 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா. நீங்க பாருங்க, ஒவ்வொரு பகுதியிலும் யூத ஜனங்களுக்காகவும் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, யூத ஜனங்கள் அல்லாத மற்ற ஜனங்களுக்கும் வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னா, யூத ஜனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் 28ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது கோரேசை குறித்து. கோரேஸ் யாரு? அல்ல சோதரர், யூதர் அல்லாத ஒரு ராஜா. எந்த ராஜா? ஒரு பெர்சிய ராஜா தான் கோரேஸ்.
அவருக்கும் வார்த்தைகள் சொல்லப்படுது. அப்ப நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஏதோ குறிப்பிட்ட ஆட்களுக்கான தேவன் அல்ல, அவர் உலகத்தின் தேவனாயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு உலகத்தின் தேவன், அதுதான் இங்க பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நிறைய நேரத்தில் வேதத்தில் ஆண்டவர் எல்லா பேரியர்ஸையும் பிரேக் பண்றதை குறித்து பார்க்கிறோம். பொதுவாக யூத கலாச்சாரத்தில் பெண்கள் அதிகமாக முக்கியப்படுத்தப்படுவது கிடையாது. நீங்க வம்ச வரலாறுகளை பாருங்க, ஆண்கள் பேர் தான் அதிகமாக இருக்கு. பெற்றான் பெண்கள் தான் பெறுறாங்க, ஆனால் பெற்றான் ஆண்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு கலாச்சாரம் மாதிரி ஒரு மேல் டாமினேஷன் இந்த காலத்திலலாம் தலைகள் மாறி போனது. அது அடுத்த விஷயம் ரைட்டா. இன்னைக்கு யார் ஆளுக்கு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வீடுகள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏய் இதுவா பன்னீர் தாடா விடா அப்படின்லாம் சொல்கிற நிலைகள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்குதே பார்க்குறோம். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் அதை பிரேக் பண்ணுறார். பின்பதாக பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பின்பதாக முதலாவது தரிசனமான யாரு? மகதலேனா மரியாள். பிரேக் பண்றாரு. நான் எல்லா ஆண்களுக்கும் தேவன், பெண்களுக்கும் தேவன், எல்லாருக்கும் தேவன். கரங்களை வைத்து தொழிற்சுங்க பார்ப்போம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, எல்லாரும் சரி சமமா இருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அருமையா தேவ ஜனங்களே, பாருங்க, உன்னை மீட்பெறும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கிடுமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். பிரைஸா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அவரால் செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். கரங்களை வைத்து அலட்சிங்க பார்ப்போம். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ்ல. உங்களால முடியாது, ஒரு பிரதம மந்திரியால் முடியும், ஜனாதிபதியால் முடியும். அருமையா தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. அவங்களால முடியாத கூட நம்முடைய கர்த்தரால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்றேன். நீங்க 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது நேரடியாக அவர் செயல்படுகிறார். ஜனங்கள் மத்தியிலே நேரடியாக செயல்படுகிறார். 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, மற்றவர் மூலமாக கிரியை செய்கிற ஆண்டவர். நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் டைரக்டா கிரியை செய்வாரு. அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மூலமாகவும் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய ஆளுகை நீ புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் டைரக்டா ஆளுகை செய்கிறார். நீங்க 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நீர்முடராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் டைரக்டா அது சோத்திரன் கிரியை செய்கிற ஆண்டவர், டைரக்டா தலையிடுகிற ஆண்டவர். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவர் டைரக்டா என் வாழ்க்கையில தலையிடுங்கப்பா, டைரக்டா தலையிடுங்க ஆண்டவரே, எல்லைக்குள்ள டைரக்டா வாங்க ஆண்டவரே, நீங்க கிரியைகளை நடப்பீங்க ஆண்டவரே, நம்ம சொல்லத்தக்கதான கிருபை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, கோரேஸ் மூலமாக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்துறார். பாருங்க, அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க 28ஆம் வசனத்தை பாருங்க. என் மேய்ப்பன். அல்சோத்ரம் என்ன சொல்றாரு? என் மேய்ப்பன், என்னுடைய ஜனங்களை நீ வழி நடத்தப்போ. அப்ப யாரை கொண்டாகிலும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க டைரக்டா மனுஷன்கிட்ட போக வேண்டாம். அல்சோத்ரம், கர்த்தர் சில மனிதர்களை உங்களுக்காக நியமிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அவருடைய மகனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்ற பொழுது அங்கு ஒரு எலியேசர் அலிசர் வழி நடத்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவன் ஜெபத்தோடு கூட போகிறான். போய் ஒரு நல்ல செய்தியோடு கூட அவன் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அலிசோ மற்றவர்கள் மூலமாகவும் கிரியை செய்கிற ஆண்டவர்ங்கிறதை அலிசோத்திரம் மறந்துடாதீங்க. நீங்க அடுத்த அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிற நானே, கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்க 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இப்போ 45ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறோம். அப்போ அந்த மத்திய பகுதியை படிச்சு பாருங்க, அவர் எப்படி கிரியை செய்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில, தேசங்களிலே, தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே, தங்கள் ஜனங்கள் அல்லாத ஜனங்கள் மத்தியிலே எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல கண்ணார காண்கிறோம். அதை நான் சொல்றேன், நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆனால் தாராளமாக நீங்க சொல்லலாம், ராஜாதி கர்த்தர்
கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த முடியும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கிற தயவுக்காக நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், 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 ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை ஆளுகை செய்கிறவர் எனக்கொருவர் இருக்கிறார், எனக்கொருவர் இருக்கிறார், என்னை ஆளுகை செய்கிறவர் இருக்கிறார். இந்த மனிதர் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அனைத்து சூழ்நிலைகள் என்னை ஆளுகை செய்ய முடியாது. இந்த கட்ஜெட்ஸ் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நீர் ஒருவரே என்னை ஆளுகை செய்கிறவர். நான் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உமக்கே ஊழியம் செய்ய என்னை முற்றுமாய் முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என் இஷ்டம் போல அலைய விட்டுறாதீங்க ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. முப்பரி நூல் ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறதே, எங்கள் வாழ்க்கையின் நடுவில் நீங்க வாங்க, எங்க குடும்பத்தின் நடுவில் நீங்க வாங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய பாட்டு பாடும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று, இயேசு வந்த வீட்டுல சந்தோஷமே சந்தோஷமே. ஆமென். அவர் நம்மை ஆளுகை செய்யணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றம் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உனக்கு போய்த்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க 45ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்க. கோரேசுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் நிறைய பண்றார். சொல்ற இப்படிலாம் உன்னை வைப்பேன், உனக்கு முன்பதாக போய், யாருக்கு சொல்றாரு? கோரேசுக்கு தான் சொல்றாரு. உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளாம் சிவக்கிறேன். அடுத்தது பாருங்க, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற, பாருங்க எப்படி சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. அடுத்தது பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்காலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்திற்கு புதையல்களும் என்ன யாருக்கு தருவேன்? உனக்கு. ஏன்னா என்னுடைய ஜனங்களுக்காக செயல்பட நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கரங்களை போய் தொலைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு ஸ்தானங்களை கொடுத்திருக்கிறார்னா அது உங்களுக்காகவும் எனக்காகவும் கத்த தந்திருக்கிறார் என்பதை மறந்து போயிடும். கரங்களை நல்லா அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2வதாக நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி 25 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 45:14 அடுத்தது 25ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது சொன்னேன், அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். 2வது ஒரு கான்செப்ட் சொல்றாரு, அவர் ரட்சிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ரட்சகர். கரங்களை வைத்து ஒரு அலேல்ச்சங்க பார்ப்போம். சும்மா டம்மியா ஒரு ஆட்சியில் இருக்கு, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது இந்த ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்துகிற தேவன் அல்ல. அதில் இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கிற தேவன் அல்ல. அந்த தலைமை ஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து தொலைச்சுங்க பார்ப்போம். நிறைய பேர் அதிகாரங்களுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க. எதற்காக? அந்த அதிகாரங்களில் இருக்கிற மேன்மைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அல்ல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அனுபவிப்பதற்காக அல்ல, ரட்சிக்கிறதற்காக அந்த தலைமை பதவியில் இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அலேல்ச்சுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, நீங்க 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க பொழுது ஸ்டார்டிங் எப்படின்னு பாருங்க. என்ன சொல்லப்பட்டு, ஏப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்ல. இந்த முற்பகுதி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? நான் சொன்னேன், யூத ஜனங்களை குறித்து. பிற்பகுதி யூதரல்லா ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டு. நல்லா கவனிங்க. இது எதை குறித்து பேசுற அப்படின்னா, நீ ஒரு காலத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த, நீ கடுமையாய் பிரயாசப்பட்ட, உனக்கு வந்து சேர வேண்டிய லாபங்கள் நன்மைகள் ஒன்றும் வரல. சோத்ரம். அவங்கள நீ பணிந்து கொள்ற அந்த மனுஷர்களை, அந்த அதிகாரங்களை பணிந்து கொள்ளத்தக்கதான ஒரு காலம் இருந்தது, நிச்சயமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. நான் உரைச்சதுனால ஒரு தலைகீழ் மாற்றத்தை நான் ஏற்படுத்தி. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தலைகீழ் அல்லேலூயா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சிச்சுவேஷன் இங்கே நடக்குது. அல்லேலூயா போட்டு வச்சு செஞ்சுட்டான். எங்கள் ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கணும். இன்னும் சும்மா ஆண்டவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேன். குடுடா வேலையை. அல்லேலூயா. ஜீவனே கசப்பாகி குடும்பத்தை கவனிக்க முடியல. ஒன்று ஒரே வேலை 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 வேலை. இன்னைக்கு அப்படி தானே ஒரு சிறையிருப்பு நமக்கு இருக்கு. ரகசியமாக தான் நடந்துட்டு இருக்கு.
அல்ல ஞாயிற்றுக்கிழமைனாலே தூங்குற நாளா, துணி துவைக்கிற நாளா, அல்ல சோத்திரம் அப்படி மாறி போன ஒரு காலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறனால காலையில் நினைப்போம் சாயந்தரம் போய்க்கலான்னு, சாயந்தரம் நினைப்போம் அடுத்த வாரம் போய்க்கலான்னு, அல்ல சோத்திரம் அடுத்த வாரம் நினைப்போம் சரி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு போனால் இப்போ ஆண்டவர் அல்ல மன்னிக்கிற தேவன் அல்லவா, அல்லது தயவுபடுத்த தேவனா ஆண்டவர் ரொம்ப நல்லவராக போர்ட்ரேட் பண்ணி நிறைய ஆண்டவர் சமரசம் பண்ண வச்சிடுறோம். அவர் நீங்கள் இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லவர் நன்மை செய்கிறவர் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அருமையா தேவ ஜனங்களே அவர் நீதி நிறைந்தவர், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். இப்போ பாருங்க ஜீவனே கசப்பாய் போன சூழ்நிலை. அன்னைக்கு அவங்க புறப்பட்டு போகின பொழுது என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பத்தக்கதான கிருபை கொடுத்தாரு. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இரட்சகராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. 430 வருட அடிமைத்தனத்தை மாற்றி போட்ட ஆண்டவர். எத்தனையோ பேர் இந்த சபைக்குள்ள வந்து அல்ல விடுதலை பெற்றிருக்கிறாங்க. பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் பொல்லாத மனுஷருடைய பிடியிலும் அடிமைப்பட்டு சிக்கியிருந்து வேலைக்கே போக முடியாத சிறைப்பில் இருந்தவங்க ஒரு பெரிய விடுதலை பெற்று இன்னைக்கு ஜெயத்தோடு செயல்பட கர்த்தர் கிருபை செய்து கரங்களை அசைத்து ஆண்டவர் கண்டு சொல்றார். அவர் இரட்சகர். பக்கத்துல சொல்லுங்க அவர் இரட்சகர். அவரை போல இரட்சகர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாருங்க நிறைய இடத்துல சொல்லப்படும். 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதியினின்று தப்பினவர்களே கூட்டம் கூடிவார்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் யாரு என்ன சொல்லப்படு, ரட்சிக்க மாட்டாத ஒரு சூழ்நிலை. ஆனா ரட்சிக்கிற ஒரு ஆண்டவன் நமக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவரே நீ எங்களை நல்ல ரட்சகராக இருந்து எங்களை வழி நடத்துகிற தயவுக்கா நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 45ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் நீங்க 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா உன்னை பணிந்து உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறான். அருமை தேவ ஜனங்களே, நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரட்சகராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் விருதாவாகவா என்னை தேடுங்கள் நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நீங்க விருதாவா கர்த்தர் ஆராதிக்கல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராய் இருக்கிறார். பெரிய பெரிய ரட்சிப்பை அவரால் தர முடியும். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. பெரிய பெரிய ரட்சிப்பை அடித்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். பெரிய பெரிய ரட்சிப்பை தந்திடக்கூடும், என்னை திருப்தியாக போஷித்து நடத்திடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, என் தேவனால் கூடாத சேர்ந்து சேர்ந்து நின்று சொல்வோம், தேவனால் கூடாததொன்றும் ஆமென். தேவனால் கூடாத உடைந்து போன என்னை உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். ஆமென். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. ஆமென். கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பிரைஸ். அதான் இந்த பகுதி நிறைய இடத்துல சொல்றார்.
45ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தப்பினவர்களே நீங்க சேருங்க, என்கிட்ட வாங்க. 21ஆம் வசனத்துல பாருங்க, நீங்க சேர்ந்து. 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, சேருவான். 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது சோத்திரம். இஸ்ரவேலின் சந்ததியார யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார். பாருங்க, அவ சேருங்க சேருங்க சேருங்கன்னு சொல்லப்பட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ அவர்கிட்ட வரும்பொழுது நீங்கள் நான் இப்படி அவருக்கு அடிமையாக மாறணும். அதான் முக்கியம். ஒரு காலத்தில் நீங்கள் உலகத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, சிற்றின்பங்களுக்கு அடிமையாக இருந்தீங்க. இப்போ ஒரு யூ டர்ன் நம்ம லைஃப்பில் வரணும். பிரைஸ்லா, அவருக்கு அடிமை சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் கொரிந்தியர்கள் எழுதும்போது பவுல் சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு விலை கொடுத்து கர்த்தர் வாங்கிட்டார். இப்போ உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அவரை தான் மகிமைப்படுத்தணும். கரங்களை வைத்து எழுச்சுங்க பார்ப்போம். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று ஒன்றுமில்லை, நான் யார் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு எல்லாம் நீங்கள் தான். ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என்று சொல்லத்தக்கதான கிருபை கர்த்தர் தருவாராக. மூன்றாவது கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, மேலிருந்து ராஜ்யம் பண்ணுகிறார். ரெண்டாவது, உடனிருந்து ரட்சிக்கிறார். பிரைஸ்லா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அபவ். ரெண்டாவதாக சொல்லப்பட்ட அலாங் சைட், கூட இருந்து நம்ம ரட்சிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல. மூன்றாவதாக நீங்கள் 46ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் கீழே இருந்து செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, ரம்யமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கை என்னது, ஒரு வசந்த காலத்தை நமக்கு தர்றார். அது சொல்றது, ஒரு இனிமே நம்ம லைஃப்ல தர்றார். ராஜரிகம் பண்ணுகிறார், ரட்சிக்கிறார். மூன்றாவது, ரம்யமாக்குகிறார். ஒரு ரம்யம் அப்படிங்கிறது என்னது? ரம்மியை நினச்சிடாதீங்க, ரம்மி சர்க்கிளில் போய் சேர்ந்துடக்கூடாது. எப்பயுமே பார்த்தாலும் ரம்மி, அந்த ரம்மி, இந்த ரம்மி நிறைய நமக்கு அதில் வேற போட்டுருவான். இது நிதி என்னது, இழப்புக்கு ஏதுவான விளையாட்டு, ஜாக்கிரதையாக விளையாடுங்கள், இது அடிமையாகவும் மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பாஸ்டர் ரம்மியில் சேர்ந்துருக்கீங்களான்னு சொன்னால் எனக்கு ரம்மியை விளையாட தெரியாது, ரம்மினா என்னன்னே தெரியாது. ஏதோ அந்த காடை வச்சு விளையாடுவாங்கன்னு மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அவ்வளோதான். அது ஆன்லைனாக ஒன்றும் தெரியாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் எதுலேயும் அந்த ஆட் நிறைய வருது. சரியா? உங்கள் மணிக்கு நிறைய உத்தரவாதம் இதில் இருக்குது, நிறைய போன். ரம்மி விளையாடுறவங்க யாரும் இருக்கீங்களா? இருந்தால் சொல்லையா போகிறீங்க எங்க? நான் ரம்மி விளையாடுறேன் ஒரு காலத்தில், எல்லாம் எழுந்து போனேன், யாரும் சொல்ல போகிறேன்? ஒருத்தரும் சொல்ல மாட்டேன். நல்லா கவனிச்சிங்க, இங்கே ஒரு கான்செப்டை சொல்கிறார். கீழே இருந்து என்ன செய்கிறார் பாருங்க. அவர் என்ன செய்கிறார்? 3 மற்றும் 4 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து வாசிமா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எல்லாம் சேர்ந்து சத்தமாக்கணும். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனி மேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். கரங்களை போய் துறல்ல பாப்போம். அல்லது குட்டி குழந்தைய நீங்கள் கையில் தூக்கும் பொழுது அந்த ஃபீல், அந்த முகத்தை பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். தூக்குறவங்களுக்கும் சந்தோஷம், சரியா? அப்புறம் என்னது, கையில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். அதை அனுபவிச்சிருக்கீங்களா? சின்ன வயசில் எங்கள் அம்மா தூக்குனது ரொம்ப சுகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க பார்ப்போம். இருங்க, அப்படி சுமந்ததே கிடையாதா? தூக்கி போட்டாங்க. தொட்டில் குழந்தையா நீங்கள்? குப்பை தொட்டியில் இருந்தா மாயில எங்கள் அப்பா அம்மா எங்களை தூக்கி கொஞ்சினது எனக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லுங்க மட்டும். அது விவரம் தெரியாத வயசு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பிள்ளைகளை தூக்குறது நமக்கு சந்தோஷம். அப்படியே ஒரு அது அப்படியே ஒரு ஃபீலை கொடுக்கும் பாருங்க. நான் பாஸ்டரே எல்லா பேர பிள்ளைகளும் இப்படி ஆட்டி எடுத்து தான் தூங்க. காப்பார் உன்னை காப்பார். சாப்பாடு கொடுத்தோன்னே இப்படி தூக்கி வச்சிருவாங்க. தலை இப்படி முன்னால் இருக்கும், இப்படி உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு கலண்டரா போய் வசனம் சொல்லுவாங்க. கருக்கு அப்படின்னு ஒரு ஏப்பம் வந்த பிறகு தான் 2-3 ஏப்பம் வந்தாலும் விட்டுருவாங்க. சரி, சாப்பிட்டது எல்லாம் என்ன செஞ்சது, கீழே நல்லா இறங்கிட்டு அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்றதும் தூங்குறது தான் வேலை, சரியா? அப்புறம் காப்பா உன்னை காப்பா அப்படி சொல்றது. அப்படி சொக்கி பிள்ளைத்து ஒரு இதம், ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு வயசு வரைக்கும் தான் தூக்குவாங்க, சரியா? அதுக்கப்புறம் ஒரு என்னது, அப்புறம் ஒரு டைமில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தூக்கியிருப்பாங்க, சரியா? ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கல்யாணம் பிறகு வாழ்க்கை துணை விட்டம்மா அவங்கள தூக்க, நீங்கள் அவங்கள தூக்க, அந்த ஒரு காலம். வயசாச்சியா என்ன யாரையா தூக்கா, ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா தூக்குவாங்க, அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டு சொல்லாரு, கடைசி வரைக்கும் நான் உண்மை சுமக்கிற ஆண்டு. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஆலையில் ஓடோடி வந்துடலாம், உட்காந்துடலாம்.
பிரைஸ். அவரை நம்மை சுமக்கிறான். அதான் சொல்றாரு, இந்த உலகத்தின் தேவன் சொல்றதெல்லாம் நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. 1ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு பாருங்க. பேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரங்கள் காட்டு மிருகங்களுக்கு நாட்டு மிருகங்களுக்கு சுமையாகும். உங்களுக்கு மட்டும் சுமை இல்லையா, உங்கள் சார்ந்த மிருகங்களுக்கு கூட அது சுமையா தான், வேதனையா இருக்கு. நீங்கள் சுமந்த சுமைகளில் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமா இருக்கும். இதனால தேஞ்சு போனதுதான் சுமந்து 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 சப்பர மாதிரி சுமந்த நிலைகள் இருக்கிறது. சோதரம் 2ஆம் வசனம். அவள் ஏகமாய் குனிந்து பணியும் சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு என்னது சொல்லுங்க, சிறைப்பட்டு போகும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பயிலிருக்க பொன்னை கொட்டி வெள்ளியை திராசிலை நிறுத்து தட்டனுடைய கூலி பொருத்தி கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். 7ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாங்க. அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை தங்கள் சாணத்தில் வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், அந்த இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிப்பதும் இல்லை. நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவரை மாதிரி யாருமே கிடையாது. அவர் உங்களை சுமக்கிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, கை கொடுத்து, அவர் உங்களை சுமக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை சுமக்கிறவர், அவர் சுமந்து கொண்டே இருக்கிறவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, என் முள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, சேர்ந்து நின்று உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். எல்லாம் சேர்ந்து நின்று மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல்தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல்தகப்பனவர். லா 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 சொல்லுங்க. லா 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 லா. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீ எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்க வாழ்க்கை நான் ரம்யமா மாத்துறேன், உன்னை சுமக்கிற ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் நான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து நீங்க 46ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் வாசம். நம்முடைய ஆண்டவரை போல யாருமே கிடையாது, வேற கடவுள் கிடையாது. வேற எதாவது யோசிக்கிறத மறந்துடுங்க. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. ஒரு தெளிவு உண்டாகும். எந்த ஏன்னா யோசுவா கூட சொல்லுறேன், மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், பணத்துக்கு ஊழியம் செய்யலாம். இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது எல்லா நன்மை வரும். கடன்கள் நீங்கிறது, பொருளாதார நன்மைகள் வருது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு வருது. நாங்கள் பேதுரு சொல்ல எல்லாம் விட்டு விட்டு பின்பற்றி வந்தோம், என்ன கிடைச்சது? ஆண்டவர் சொன்ன பிரச்சனை போராட்டங்களோடு 2 இடங்கள்ல தான் சொல்லியிருக்கார். விட்டு வரும் பொழுது உனக்கு இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். அது வாக்கு பண்ணப்பட்டதா இருக்கிறது. பிரைஸ்ல வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்கு, அதை அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆனா என்னைக்குமே ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ என்ன பின்பற்றி வந்தா சரியா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான்னு சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் பணக்காரன் வந்தோடனே என்ன சொல்றாரு, நான் ஒரு நாள் இவ்வளவு வச்சிருக்கியா, இது டபுளா ஆக்குறேன், ட்ரிபிளா மாத்துறேன் வா அப்படின்னு எங்கேயும் சொல்லல. என்ன சொல்றாரு, இதுல கொண்டு போய் வித்துட்டு திரும்ப வா அப்படிங்கிற. ஏன்னா உன் டிபெண்டன்சி அது மேல இருக்கக்கூடாது. கரங்களை என் ஃப்ரெண்டு ஊழியக்கார் அடிக்கடி சொல்வார், இயேசுவ மாதிரி டிமோட்டிவேட்டர் உலகத்துல யாருமே கிடையாது. வந்த ஆட்கள் எல்லாரும் ஃபியூஸை பிடுங்கி விட்டுருவாரு. நம்ம எல்லாம் உற்சாகத்தை எதிர்பார்த்து சபைக்குள்ள வர்றோம்.
ஆனால் இயேசுநாதத்தை வந்தீங்கன்னா உற்சாகம்லாம் படுத்த மாட்டார், உங்களை கரெக்டாக நடத்த தான் செய்வார். காதை பிடிச்சிருவார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சிச்சிக்கிறது நம்ம கரெக்டாக வாழணுங்கிறது தான் அப்படி நோக்கம். கரங்களை வைத்து அழைச்சுங்க. கிறிஸ்தவங்கிறது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நமக்கு நிறையவா தர நம்ம மற்றவர்கள் கொடுக்கிறவங்களாக தான் இருக்கணும். நம்ம சேர்த்து வைக்கிற அனுபவங்கள் நமக்கு இருக்கவே கூடாதுங்கிறது தான் கிறிஸ்தவத்தின் போதனை. அவரை மாதிரி வேற யாரும் இல்லை, வேற கடவுள் இல்லை. அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவர் சர்வ லோகாதிபா நமஸ்காரம் சொல்லி பாட்டு பாடுறோம். எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்ய வல்லவர், எங்கும் நிறைந்தவர். இப்படி ஆவிக்கு மறைவாக எங்கே போ, எல்லா இடத்துல அவருக்கு. இரண்டாவதாக அவர் ரட்சிக்கிறவர். உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறார், நீ கடந்து போகிற பாதையை பார்த்துட்டு இருக்கிறார். எவ்வளோ நீங்க அடிமைப்பட்டு இருக்கீங்க, எவ்வளவாக நீங்க நன்மை செய்து சிறைப்பட்டு இருக்கீங்க. நீங்க உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு துடிச்சிட்டு இருக்க இயேசுவே ரட்சகான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு கூக்குரலை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கன்னு சொல்லி பாடுறோம். மூன்றாவதாக ரம்யமாய் மாற்றுகிற ஆண்டவர், உங்களை தாங்கி சுமக்கிறவர். இந்த உலகத்துல சோகால்டு சோத்திரம் சொல்லி சொல்ற விஷயங்கள்லாம் சுமக்கிற நிலையை தான் இருக்கு. நீங்க சுமந்துருக்கீங்க. ஆனா இந்த ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சுமக்கிற ஆண்டவர். எப்போ வரைக்கும் சுமக்கிறாரு? வயசான ஐயா மாமா இருக்கு, என்ன யார் தூக்குவா அப்படின்னு இருக்கும். இயேசுநாதர் உங்களை தூக்குறார். கரங்களை வைத்து அழைச்சாங்க பார்ப்போம். அவர் உங்களை தூக்கிட்டாருன்னா உங்க எலும்பெல்லாம் உடையாது. சில நேரம் என் தகப்பனார் நான் தூக்க நினைச்சிட்டேன்னா ரைட்டா, ஒருவேளை நமக்கு ரொம்ப என்னது ப்ரெஸ் ரொம்ப கொடுக்கக்கூடாத இடத்துல கூட கொடுத்துடலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்தா சுகமாய் உங்களை நடக்க பண்ணுகிற ஆண்டவர். கரங்களை வைத்து எங்களுக்கு கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து நாங்கள் ஒரு மனதோடு துதிக்க ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த தந்த கிருபைக்கா நன்றி அப்பா. நீரே தேவன் ஹல்லேலூயா. சொல்ல உம்மை போல யாரும் கிடையாது, இருக்கவே முடியாதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அது வேற கடவுள் இல்லை அன்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரே சொல்றோம்ப்பா, விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே உடைய கிருபை அதிகமாக பெருகிற தயவுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அளவற்ற கிருபை பெருகட்டும். இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசனம் 44, 45, 46 தியானிக்கிற கிருபைக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ராஜரீகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் நீ ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீ நீதி உள்ள தெய்வம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீ நீதி உள்ளவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவேன் சொல்கிறீர், அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எஸ் அல்ல, விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையை ரம்யமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வமாய் நீர் இருக்கிற தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படியே இந்த வார்த்தையின்படி வாழ கிருபை தாங்க. எங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிறவர், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்ன ஆண்டவர், கடைசி வரைக்கும் அப்படி இருப்பேன் சொன்ன ஆண்டவர். நீ வழி நடத்துகிற தயவுக்கு நன்றி. எப்பயும் உடைய கரத்தில் இருக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் இருக்கிற புல்லாங்குழலை போல் இருக்கிறோம் ஆண்டவரே. நீ இசையும் ஆண்டவர், அப்படி செய்கிற தயவுக்கு நன்றி அப்பா. நான் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களும் ஆசீர்வதிப்பீரான். செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் முயற்சி ஆசீர்வதி. இப்படி கிருபையின் கரம் கொடுங்க வழி நடத்துவதாக. எல்லா தேவைகளை சந்திப்பீராக, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமாக கிரியை செய்வீராக. ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். கிருபையின் பிரச்சனைகளோடு கூட இந்த வழி நடத்தும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, வேறே தேவன் இல்லை. அவர் எப்படிப்பட்டார்? ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய வாழ்க்கை ரம்யமாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. அவரை சார்ந்து கொள்ளுங்க, இறுக பற்றி கொள்ளுங்க. நீங்கள் எங்கள் சபைக்கு போகலன்னா எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆன்லைனிலும் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள், உங்கள் சாட்சிகளை அனுப்புங்கள், அல்லது உங்கள் மேலான ஆலோசனைகளை அனுப்புங்கள். கர்த்தர் நிச்சயமாக சேர்ந்து வளர ஆண்டவர் கிருபை தருவாராக. God bless you all.